மார்கரெட் வீட் அப்படின்னு ஒரு அம்மா, நல்லா கவனிக்கணும் நீங்க. மார்கரெட் வீட்னு ஒரு அம்மா ரொம்ப அவங்க உலக புகழ்பெற்ற மானுடவியலாளர், ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படிம்பாங்க. அந்த அம்மாட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம். இந்த உலகத்தில் மனித இனம் மட்டும் மிகப்பெரிய அளவில் இவ்வளவு மேம்பட்ட உலகத்தில் எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு. மனித இனம் மட்டும் மிகப்பெரிய அளவில் வந்ததுக்கு காரணம் மனிதனுடைய பகுத்தறிவும், இல்லை என்றால் மனிதனுடைய புதிய சிந்தனைகளோ, இல்லை மனிதனுடைய ஆளுமைகள் இதுதானா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? ஒரே ஒரு பதில் தான். தொடை எலும்பு சேர்ந்தது தான் மானுடம் வளர்ந்ததற்கான முக்கியமான விஷயம். உடைந்த தொடை எலும்பு சேர்ந்ததுதான் மானுடம் வளர்ந்ததுக்கான அடிப்படையான விஷயம். என்னடா இது புரியவே இல்லையே. உடைஞ்ச தொடை எலும்பு சேர்ந்ததுக்கும் இந்த மனித நாகரிகம் பெரிய அளவில் வளர்ந்ததுக்கு என்ன சம்பந்தம் இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் ஒரு யோசனை வரும். அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? உயிரினங்கள்ல எந்த ஒரு விலங்குகளோ, வேட்டையாடி சாப்பிடக்கூடிய எந்த விலங்கினத்துக்கோ தொடை எலும்பு உடைஞ்சிருச்சு அப்படின்னா, அது வேட்டையாடும் போது, இல்லை என்றால் அது ஏதோ ஒரு அதற்கு ஏற்பட்ட ஒரு விபத்தில் அந்த எலும்பு உடைந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது வேட்டையாட முடியாது, தனக்கான இறை கிடைக்காது, ஒரே இடத்தில் இருந்து வாடி பட்டினியாகி இறந்து போயிடும். ஆனால் எங்கேயோ ஒரு மனிதனுக்கு ஒரு ஃபீமர் தொடை எலும்புக்கு பேர் ஆங்கிலத்தில் ஃபீமர்னு சொல்லுவாங்க. அந்த எலும்பு உடைந்து கூடி இருக்கிறது. ஒரு வேட்டை சமூகமாக அன்றைக்கு முதல்ல இருந்த குடியில தொடை எலும்பு உடைந்ததுக்கு அப்புறம் கூடியிருக்கு அப்படின்னா அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அந்த அம்மா யோசித்து அவங்க சொல்றாங்க. உலக புகழ்பெற்ற மானுடவியலாளர் மார்கரெட் வீட், நீங்க படிச்சு பாருங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படி தொடையெலும்பு உடைந்து வீழ்ந்து கிடந்த ஒரு வேட்டை சமூகத்து மூத்த குடிக்கு யாரோ ஒருவன் பாதுகாப்பாக இருந்திருக்கிறான். யாரோ ஒருவர் வேறு இடத்திலிருந்து உணவு எடுத்து கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். யாரோ ஒருவர் அந்த தொடை எலும்பு சேருவதற்காக சிறு வைத்தியங்கள் செய்திருக்காங்க. அப்படி செய்ததுல அவர் மீண்டு எழுந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு உயர்ந்த சமூகமாக வளர்ந்திருக்கிறார்கள். இந்த உலகம் உயிர்த்திருப்பதற்கும் மானுடம் உயிர்த்திருப்பதற்கும் இன்வென்ஷன் காரணம் இல்லை, கம்பேஷன் தான் காரணம் அப்படின்னு அவங்க எழுதியிருப்பாங்க. சக மனிதன் மீதான அன்பு இருக்கு இல்லையா, தன்னோடு கூட இருக்கிற சக மனிதன் மீதான அன்பு, அதுதான் அந்த மானுட சமூகம் மிகப்பெரிய அளவில் உயர்ந்ததற்கு காரணம். அந்த சக மனிதன் மீதான அன்பை வைக்கக்கூடிய முதல் குழு விவசாயிகள் குழு மட்டும்தான். எனக்கு நான் மட்டும் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் என்னுடைய சக மனிதர்கள், என்னுடைய பக்கத்து மக்கள், என் குடியிருப்பு, என் சமூகம் நல்ல உணவை சாப்பிட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இந்த வெயிலில் நிலத்தில் பல்வேறு சிக்கல்களுக்கிடையே வாழ்ந்து வரக்கூடிய ஒரு சமூகம் விவசாய சமூகம். அந்த சமூகத்தில் எல்லாரும் ஒருமித்து கூடி எல்லோரும் ஒன்றிடத்துல நின்று இந்த திருவிழாவை தொடர்ந்து நடத்தி வருவது என்பது உண்மையிலேயே மனதை மிகவும் நெகிழ வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது.